திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்ட திரையனல் மாநிலமாகயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழப்பான் கண்ணுதல் காணுமே. திருச்சிற்றம்பலம். எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு என்று கூறுகிறாரே, அப்படி என்றால் என்ன? எட்டு திசைகளில் வீசுகின்ற காற்று. வட்டத்திரையனல் மாநிலம் ஆகாயம், அதாவது பஞ்சபூதங்களை குறிக்கிறார். சுழலும் அலைகளை கொண்ட நீர் வட்டத்திரை என்று கூறுகிறாரே, அதுதான். நெருப்பு அனல் பெரிய பூமி மாநிலம் மற்றும் ஆகாயம். ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை, இந்த 5 பூதங்களையும் ஒன்றாக இணைத்து அதற்குள் உயிர் என்ற ஒன்றையும் நிலைநிறுத்தி செய்யப்பட்ட ஒரு தோல்பை தான் இந்த உடல் காயப்பை. கட்டி அவிழ்ப்பன் கண்ணுதல் காணுமே. இந்த உடலை உருவாக்கி உயிரை சங்கமிக்க செய்து காலம் வரும்போது அந்த உயிரை பிரித்து உடலை சிதைப்பவனும் நெற்றிக்கண்ணை உடைய அந்த ஈசனே ஆவான். நம் உடல் 5 பூதங்களால் ஆன ஒரு பை போன்றது. அந்த பையை எப்போது கட்ட வேண்டும், அதாவது பிறப்பு, எப்போது அவிழ்க்க வேண்டும், இறப்பு என்ற ரகசியம் நெற்றிக்கண்ணுடைய இறைவனுக்கே தெரியும். இதனை விளக்கும் கதை பொம்மலாட்டக்காரனும் ஒரு மரப்பாவையும் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு புகழ்மிக்க பொம்மலாட்ட கலைஞர் இருந்தார். அவர் மரம் மற்றும் துணிகளை கொண்டு மிக அழகான பொம்மைகளை செய்வார். அந்த பொம்மைகளுக்கு திரைக்கு பின்னால் இருந்து நூல்களை கட்டி அவர் ஆட்டும்போது அவை உயிரற்றவை என்று எவரும் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும். அந்த பொம்மைகள் சிரிக்கும், அழும், ஆடும். அவரிடம் ஒரு அழகான பெண் பொம்மை இருந்தது. அதை பார்த்து ஒரு இளைஞன் அந்த பொம்மை நிஜமாகவே உயிருடன் இருப்பதாக எண்ணினான். இந்த பொம்மை எவ்வளவு அழகாக ஆடுகிறது, இது யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் தானாகவே இயங்குகிறது என்று வியந்தான். அப்போது அந்த கலைஞர் சிரித்து கொண்டே திரையை விலக்கினார். அங்கே அந்த பொம்மையின் கைகளிலும் கால்களிலும் தலையிலும் பல மெல்லிய நூல்கள் கட்டப்பட்டிருந்தன. கலைஞர் தன் விரல்களை அசைப்பதை நிறுத்தியவுடன் அந்த பொம்மை என்ன ஆயிற்று? ஒரு ஜடமாக கீழே விழுந்தது. கலைஞர் சொன்னார், தம்பி, இந்த உடலும் ஒரு பொம்மை தான். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற நூல்களால் இது கட்டப்பட்டுள்ளது. இறைவன் என்று சூத்திரதாரி இருக்கிறானே, இயக்குபவர், அந்த நூல்களை அசைக்கும் வரைதான் இந்த உடலாடும். அவன் அந்த நூலை அவிழ்த்து விட்டால் இது வெறும் காயப்பை தான் என்று கூறினார். அவன் வியந்து விட்டான். உடல் என்பது அழியக்கூடியது. அது 5 பூதங்களின் சேர்க்கை. அந்த உடலை நமக்கு கொடுத்த இறைவனே அதனை திரும்ப பெறும் அதிகாரமும் கொண்டவன். எனவே உடல் இருக்கும்போதே அகந்தையை விட்டு இறைவனை சேர முயல வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் நீதியாகும். எட்டு திசையும் எரிகின்ற காற்றொடு வட்டத்திடைய அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பன் கண்ணுதல் காணுமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியம்.